9ஆம் ஆண்டு குடும்ப விழாவிற்கு வருகை தந்து இந்த அரங்கத்தையே அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். குடும்ப விழா 2026 ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இதே மேடையில எனக்கு பேசுறதுக்கு இங்க வாய்ப்பு கிடைச்சது. அதுல பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு பல மேடையில பேச வாய்ப்பு கிடைச்சு நிறைய பரிசுகள் பெற்றுட்டு இருந்தேன். குறிப்பா அதுல சொல்லணும்னா, இந்த மேடையில பேசுனதுக்கு அப்புறம் தான் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடமும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடமும் மாவட்ட அளவுல 2 முறை முதல் பரிசு பேச்சு போட்டியில வாங்குறதுக்கு எனக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா கடந்த மார்ச் மாசம் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள் விழாவுக்காக வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி, அதுல பேச்சு போட்டியில முதல் பரிசா 1 லட்சம் ரூபாய் பரிசா வாங்கியிருந்தேன். இதை நான் என்னோட தற்பெருமைக்காக இங்க நான் சொல்லல, நம்ம சங்கம் அளித்த ஊக்கத்தினால் மட்டும்தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த விஷயம். கைதட்டலாம் இதுக்கு. அதே போல ஒவ்வொரு ஆண்டுமே நலிவடைந்த பெற்றோர்களை இழந்த மாணவிய மாணவியர்களுக்கு 10, 12ஆம் வகுப்புல 90% தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஊக்கத்தொகை அளித்து அவங்களை கௌரவப்படுத்திட்டு வராங்க. 2017ஆம் ஆண்டு தெய்வ திரு சீனி பாண்டியன் தாத்தா அவர்கள் ஆரம்பித்த இந்த சங்கம் வெற்றிகரமாக 9 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. அதற்கு முக்கிய காரணமான உங்களோட தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லாருக்குமே அவர்கள் நம்மளோட நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளணும். ஏன்னா ஒரு சங்கத்தை உடையாம இவ்வளவு சிறப்பா நடத்துறதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஓய்வு எடுக்க வேண்டிய வயசுல ஓய்வு இல்லாம, தொய்வு இல்லாம இந்த நிகழ்வை இவ்வளவு வெற்றிகரமா நடத்திட்டு வர நம்ம நிர்வாகிகள், தலைவர் அவர்கள், செயலாளர், பொருளாளர் எல்லாருக்குமே நம்மளோட நன்றிகளையும் பாராட்டுகளையும் நம்ம இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்ளலாம். அதே போல இந்த சங்கம் என்பது நமது சமுதாய நல மாணவர்கள் அரசு பணியில அமர வேண்டும் அப்படின்றதற்காக அந்த நலன்ல ஆரம்பிச்சதுதான் இந்த கொண்டையன்கோட்டை மறவர் நல அறக்கட்டளை. இதுல அறநிர்வாகிகளாக இணைந்து இந்த சங்கத்தை மென்மேலும் நம்ம வளர்க்கணும். ஏன்னா எத்தனையோ அரசியல் நிகழ்வுகளுக்கும் கோவில் நிகழ்வுகளுக்கும் நம்ம பல லட்சங்கள் செலவழித்து வருகிறோம். அதனால நம்ம குடும்ப சொந்தங்கள்ல பொருளாதாரத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் அனைவரும் உங்களால் முடிந்த உதவிகளையும் பங்களிப்பையும் மாற்றி இந்த சங்கத்தை மென்மேலும் வளர நம்மளுடைய ஒத்துழைப்பை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மண்ணால் ஆனாலும் பொன்னால் ஆனாலும் பிள்ளையார் என்னைக்குமே பிள்ளையார் தான். அதே போல ஒரு சங்கத்தோட தலைமை நிர்வாகிகளோட நிர்வாகத்திறனை மட்டுமே பார்த்து அதை கவனத்தில் கொண்டு நம்மளுடைய ஒத்துழைப்பையும் பங்களிப்பையும் கொடுத்து கொண்டே இருக்கணும். நம்மளுடைய சமுதாய நல மாணவர்களை IAS, IPS போன்ற உயர்ந்த அரசு பணிகள்ல அமர்த்தணும் என்கின்ற இப்படிப்பட்ட ஒரு இலக்கை நோக்காக கொண்டு செயல்படுகின்ற நம்மளுடைய தமிழ்நாடு கொண்டையன்கோட்டை மறவர் நல சங்கம் மென்மேலும் உயர்வதற்கு வாழ்த்துகின்றோம். ஒன்றுபடுவோம், வென்றெடுப்போம், உயர்வோம், உச்சம் தொடுவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது பணிவான மதிய நேரத்து வணக்கங்கள். அதாவது என்னைய நிறைய பேத்துக்கு பெரிய பரிச்சயம் இருக்காது, அதனால என்னைய பத்தி ஒரு சின்ன முன்னுரை சொல்லிடுறேன். நான் சரவணகுமரன். 2004 நான் IRS அப்படிங்கிற இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ்ல ஜாயின் பண்ணேன். என்னுடைய ஃபாதர்லாம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் பரிச்சயமா இருப்பாரு. ஏன்னா அனைத்து மறவர் நல சங்கம் வச்சு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயகுமார் அப்பா மாமா அவர்கள், ராஜேந்திரன் IAS அவர்கள், சந்திரசேகர் IPS அவர்கள், இதெல்லாம் எங்களுடைய குடும்பம். நான் 2018க்கு அப்புறம் ஒரு 15 வருஷம் கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் அரசியலுக்காகவும் தொழிலுக்காகவும் நான் இப்போ கவர்மெண்ட் சர்வீஸ்ல வெளியே இப்போ உங்களுடைய சில பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த விழாவுக்கு, இந்த குடும்ப விழாவுக்கு என்னை அழைத்ததுல மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியும், மறவர்ல மொத்தம் 56 மறவர் இருக்கு. இது கொண்டையன்கோட்டை மறவர். என்னோட மாமனார் கொண்டையன்கோட்டை மறவர் தான். ஆனா நான் கொண்டையன்கோட்டை கிடையாது. நாங்க அகத்தா மறவர்னு கொஞ்சம் சாஃப்டான மறவர். ஏன்னா என்னோட சொந்த ஊர் நம்ம சாயல்குடி போற வழியில மண்டபசாலைங்கிறது என்னோட கிராமம். ஸோ மண்டபசாலை வரைக்கும் ஒரு கொஞ்சம் சாஃப்டாகவும், மண்டபசாலை தாண்டா கொஞ்சம் சூடாகவும் இருக்கிற மாதிரி ராமநாடு கிளம்பும். இந்த மாரியான ஆனா இந்த உறவுகள்ல
ஒவ்வொரு இந்தியாவில் ஒவ்வொரு ஜாதியும் ஒரு விதமான அமைப்புல உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பிராமணர்கள் ஜாதி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குரு அடிப்படையில் இருக்கு. அவங்க குருன்னு சொல்லக்கூடியவங்க 7 ரிஷிகள், அவங்க இதில் அமைஞ்சிருக்கும் அவங்க ஜாதி இந்தியா முழுக்க. நம்ம தேவர் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா கல்யாண அடிப்படையிலையும் போருக்குரிய அடிப்படையிலையும் அமைஞ்சிருக்கு. நமக்கும் ராமநாதத்தில் இருக்க தேவருக்கும், திருநெல்வேலியில் இருக்க தேவருக்கும், தஞ்சாவூர்ல இருக்க தேவருக்கு என்ன சம்பந்தம்? கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நீங்க பஸ்ல போறதுக்கே 4 மணி நேரம் ஆகுது. அன்னைக்கு நம்ம வேற வேற வண்டிகள்ல போகும் பொழுது 3 நாள் ஆகும். கல்யாணங்கிற அமைப்பு அவளை பத்தாது, ஆனா போருங்கிற அமைப்புக்கு தேவைப்படுது. அப்படித்தான் முக்குளத்தோர் அப்படிங்கிற உறவு வருது. இன்னைக்கு முக்குளத்தோர்னா இல்ல, நாங்க முக்குளத்தோர் கிடையாது சார், நாங்க வேற தனியா ஒரு ஜாதின்னு பல விதமான இதை நம்ம யூடியூப்ல பாக்குறோம். என்னோட யூடியூப்ல நீங்க SLG by குமரன்ல பார்க்கலாம். நிறைய நண்பர்கள் பேசுறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன புரியலன்னா, ரொம்ப ஒரு 1000-2000 வருஷமாக உருவான உறவை உடைத்து சாதிக்க போற விஷயம் என்ன? கணேஷ் மாமா தான் சொல்ல வரீங்க. உடைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. இதனால அரசியல்ல பயன்படுமானா பயன்படாது. அரசியலுக்கு நம்ம எவ்வளவு நம்பர் தான் முக்கியம். முக்குளத்தூர் சேர்ந்தா தான் இங்கே நம்ம 1 கோடி பக்கத்துல வருவோம். 1 கோடி வந்தா தான் உங்க குரல் கேட்கும். நீங்க எல்லாம் மெரிட்ல எங்க குரல் கேட்காது. அரசியல்வாதிக்கு மெரிட்லாம் தெரியாது. இந்த அரசியல்வாதிக்கா தெரியுமா மெரிட்னா? ஓட்டு தெரியும். ஏன் சில ஜாதிகளுக்கு அரசியல்ல முக்கியத்துவம் ஜாஸ்தி இருக்குன்னா அவங்க ஒற்றுமையா ஓட்டு போடுறாங்க. தேவர் கமிட்டில என்ன பாக்குறேன், சத்தமா பேசுறான் நான் தான் தேவர்னு, ஆனா ஓட்டு போடும்போது ஒருத்தர் கூட லைன்ல ஓட்டு போடுறது. சத்தம் போடாத ஜாதிகள் ஓட்டு போட்டு அவங்களுக்கான அரசை உருவாக்குறாங்க. அந்த அரசு அவங்களுக்கு நல்லது பண்ணுது. நான் என்னுடைய 12th நான் முடிச்சு விட்டு ஏர்போர்ட்ல முடிச்சுட்டு நான் கோயம்புத்தூர்ல PhD டெக்ல சேர்ந்தேன். அப்போ இந்த மேத்ஸ் பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருப்பான், ஐயர். அவன் சொல்லுவான், நம்ம டீச்சர் போடுறதுக்கு முன்னாடி அவன் கணக்கு போடுவான். PhD டெக் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். வேமா போட்டுருவான். அவன்கிட்ட கேட்டான், எப்படி தான் அவனை வேமா போடுற, முன்னாடியே படிச்சிட்டான்னு கேட்டான். அவன் சொல்லுவான், நான் பிராமின்றா, அதனால எனக்கு கொஞ்சம் அறிவு ஜாஸ்திம்பான். என்னால் தாங்கிக்கவே இல்லை. பிராமின்னா அறிவு ஜாஸ்தியா, அப்போ அவன் மட்டும்தான் மேத்ஸ் போடுவானா அப்படின்னு. ஸோ ஒரு 2 நாள் யோசிச்சுட்டே தூக்கம் வரல. இன்னைக்கு அறிவு சார்ந்த சமுதாயம். நீங்கள் அறிவுல தான் ஜெயிக்க முடியும். அருவாளுக்கு வேலை இல்லை, அருவாளுக்கு வேலை கிடையாது. ஒரு காலத்தில் இருந்துச்சு, இன்னைக்கு இல்லை. நம்ம மாற்றத்தை புரிஞ்சுக்கணும். எந்த சமுதாயம் கால மாற்றத்தை புரிகிறதோ அந்த சமுதாயம் உயிர்வாழ்கிறது. அப்புறம் 3 நாள் கழிச்சு அவனை வெறுத்த பிறக்க ஒரு வார்த்தை சொன்னேன். அதில் உண்மை இருக்கு. ஏன்னா இங்கே ரெட்டியாபட்டி மண்டபத்தில் படிக்கும்போது இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் அடிக்கடி சண்டை வரும். அங்கே 15 ஊர் இருக்கு. ஆனால் சண்டையில் முதல் ஊர் யாருன்னா மண்டபத்தில் இருப்பான். அவனுக்கு சண்டைக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் சண்டை ஒன்றும் நான் தான் ஃபர்ஸ்ட் ஆள போய் நிற்போம். சண்டை போடும்போது நான் நினைச்சேன் அவன் பலசாலி கூட இருக்கு, நம்ம உயரம் கீரம் பாடிலாம் பார்த்து பயப்படுறாங்க. ஆனால் இதே கோயம்புத்தூரில் போய் PhDயில் சேர்ந்து போது சில சண்டை வந்துச்சு ஃபர்ஸ்ட் இயரில். திரும்பி பார்த்தா ஒருத்தர் இருக்க மாட்டான். அவனோட சின்ன பையனாப்பா அவனை மிரட்டுற மாரி பேசுவான். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் ஊரில் இருந்த போது தைரியம், அதாவது மதுரையில் இருந்த போது தைரியம், எனக்கு இருந்த பலம் அது என்னுடைய தனிப்பட்ட பலத்தில் வரல. எனக்கு பின்னாடி யார் இருக்கா? தேவர் சமுதாயம் இருக்கு. அடித்தா அது வருவான். ஆனால் கோயம்புத்தூரில் அது இல்லை. அப்போ வீரங்கிறது இதில் வருது, நம்ம தனிப்பட்ட திறமையில் மட்டும் வரல, கூட இருக்கிற தைரியத்தில் வருது. ஏன்னா நம்ம போர் குடிகள்னால சேர்ந்து சண்டைக்காக சேரக்கூடிய அமைப்பில் இருக்கோம். இன்னைக்கு நம்ம அதுக்கு மட்டும் தான் சேரணும். இன்னைக்கு சண்டைக்கு அவசியம் இல்லை, படிப்புக்கு அவசியம்.
ஸோ இன்றைக்கி நம்ம சேரக்கூடிய காரணம் படிப்புக்காக இருக்கணும், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கணும், ஜாபுக்காக இருக்கணும், அவங்களுக்கான சமூக முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு அமையணும். அப்போ அந்த பையனை சொன்னேன் நான், டாக்டர் கிராமின்னா அறிவு ஜாஸ்தின்னு சொன்னான் ஒருத்தன். அவங்க சொன்னேன், டேய் நான் தேவமாறுனா வீரம் ஜாஸ்தி இந்த போல அழைச்சிட்டு இருந்தேன். அந்த இடத்துல இருந்தால் வீரம் வரும், தேவைப்பட்டால் வீரம் வரும். அதுமாரி பிராமின்னா பிறந்ததுனால ஒன்றும் அறிவு வராது. நீ முன்னாடியே படிச்சிருக்க ஐஐடிக்கு. எங்கள் ஐஐடிங்கிற பேர் எனக்கு காலேஜ் தான் தெரியும். நான் பிஹெச்டி வந்தப்போ தான் ஐஐடின்னு ஒரு காலேஜ் இருக்குது எனக்கு தெரியும். இந்த ஐஏஎஸ் எக்ஸாமே நான் காலேஜ் வந்தப்போ தான் தெரியும். ஸோ நமக்கு அவேர்னஸ் கம்மியாக இருக்குது. நண்பர் ராஜ்குமார் வந்திருக்காரு, அவரோட தம்பி சண்முகம் ரொம்ப அருமையாக ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் நடத்திட்டு இருக்காரு. நம்ம சைடில் படிப்பு சம்பந்தமான அவேர்னஸ் அதிகம் கொண்டு போகும். ஜாதிகளை பற்றி தவறான புரிதல் நிறைய இருக்கு. அதை நம்ம பெண் குழந்தைகள் நிறைய இருக்கிறனால சொல்கிறேன். ஜாதிங்கிறது நம்மளை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு இல்லை. சில பெருமைகள் வரும், அதை நம்ம ஏற்றுக்கிறோம். இந்தியா முழுக்க தேவருங்கிற அடைமொழி எந்த ஜாதிக்கும் கிடையாது. இந்த தேவருங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்ததுன்னா, புராணங்கள் தேவர் அசுரங்கிற வார்த்தை உண்டு. தேவர்னா பலசாலி இல்லை, ஆனால் தர்மத்துக்கு நிற்பான், நியாயத்துக்காக நிற்பான். பல நேரங்களில் தேவரை அடிச்சுட்டு அசுரன் வந்துடுவான். அப்புறம் தேவரை காப்பாற்றுறதுக்கு யார் வருவா? அவதான் எடுத்து விஷ்ணு பரமாத்மா வருவார். அப்போ எப்படி தேவர் தைரியமான ஆள்? தைரியமான ஆள் இல்லை, ஆனால் நியாயமான ஆள், தர்மமான ஆள். இப்படி ஒரு பேர் நமக்கு இருந்ததுனால, நமக்கு இல்லை, இன்னைக்கு இல்லை, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுனால யாரோ ஒருத்தங்க நம்மள தேவர்னு அடமொழி வச்சு கூப்பிட்டுருக்காங்க. அந்த தேவர் அடைமொழி நல்லா இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் தமிழ்நாடு முழுக்க 1970 ஜாதி பேர் வேணாம் அப்படின்னு நம்ம விட்டு கொடுத்த உடனே பெருந்தன்மையாக விட்டு கொடுத்தோம். நம்மளை தான் விட்டு கொடுத்தோம். 70க்கு முன்னாடி இருக்க கல்யாண பத்திரிகை எல்லாத்துலேயும் தேவர் வரும். அதுக்கப்புறம் தேவர்ன்ற வார்த்தை வராது. யாரும் நம்ம சட்டம் போட்டாங்களா? சட்டம் யாரும் போட்டாங்களா? போட்டவங்களால கேஸ் போடுன்னு சொன்னாங்களா? நம்மளே விட்டு கொடுத்தோம். எதுக்கு விட்டு கொடுத்தோம்? நம்ம இல்லை, நம்ம தாத்தா அப்பா. ஏன் விட்டு கொடுத்தோம்னா, சரி ஜனநாயகம் வந்துருச்சு, நமக்குன்னு தனியாக ஒரு பெருமை வேணாங்க. ஆனால் அது பிரச்சனையை முடிக்கலை, பல பிரச்சனைகளை ஆரம்பிச்சிருக்கு. ஆந்திராவில் ரெட்டிங்கிற பேர் ஓடுது, நாயுடுங்கிற பேர் ஓடுது, கர்நாடகாவில் கவுடாங்கிற பேர் ஓடுது, குஜராத்தில் பட்டேல் ஓடுது, பாட்நாயக் ஓடுது, வெஸ்ட் பெங்காலில் பானர்ஜி ஓடுது, பஞ்சாபில் சிங்கு போகுது. ஆனால் நம்ம 1000 வருஷம் இந்த கௌரவத்தை விட்டுருக்கோம். நான் உடனே எடுக்க சொல்லலை, ஆனால் அந்த குணத்தை எடுக்க சொல்லலை. அந்த குணத்தை நீங்கள் உங்கள் குழந்தைகள் கற்றுக்கணும். அதுமாரி பெண்கள் இந்த கல்லூரியில் போகும்போது இந்த காதல், இந்த பிரச்சனைகளை சிக்கிக்கிறீங்க. அது இயற்கையாக வரும். ஆணும் பெண்ணும் ஒரு இடத்துல இருக்கும்போது, எனக்கு நார்த் இந்தியாவில் போகும்போது பல நார்த் இந்தியா பொண்ணை பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? கண்டிப்பாக வெள்ளையாக இருப்பாங்க, சரியா, நல்லா பேசுவாங்க, சரி, அவங்களுக்கு பிரியம் இருக்கும். IAS IPS IRS அவங்களுக்கு ஒரு பிரியம் இருக்கும். ஆனால் நமக்கு இங்கே அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்கள் அம்மா சொல்லிடுச்சு. என்ன சொல்லிடுச்சு? நான் ஒத்த பையன், சிங்கிள் செல்லு, அதனால் நீ சத்தியமாக அந்த பக்கம் பேரம்பேத்தி அங்கிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறனால, சரி நம்ம இந்த இனத்துக்குள்ளே இருக்கணும், அந்த உறவுக்குள்ளே இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரியான வாய்ப்புகளை நம்ம வேணாம்னு நினைக்கிறோம். இந்த விஷயங்கள் வரும் எல்லாத்துக்கும். ஆனால் பெண்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதில் உயர்வு தாழ்வு ஒன்றும் கிடையாது, பாதுகாப்பு. அந்த பெண் ஒரு உறவுக்குள்ள ஒரு இனம், ஜாதிங்கிறதே ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி தான், அந்த இனத்துக்குள்ளே இருக்கணும்னு ஆசைப்படணும். ஸோ நீங்கள் எல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இல்லை வேகமாக முடிக்க சொல்ல போகிறோம்னு நினச்சேன். என்ன எனக்கு முத்துவையே முடிக்க சொல்லிட்டாரு, வேகமாக இருந்தார. ஸோ நம்ம என்ன பெண்கள் புரிஞ்சுக்கணும்னா, படிப்பு முக்கியம். இந்த கொண்டையங்குட்டி மரத்துக்குன்னு ஒரு வீரம் உண்டுன்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி. எல்லா மரத்துக்கும் வீரம் உண்டு, அதில் கொண்டையங்குட்டிக்கு ஸ்பெஷல். ஏன்னா ஹஸ்பண்ட் பின்னாடி இருப்பாங்க, முன்னாடி இருந்து பேரம் பேசக்கூடிய தைரியமாக இருக்கும் பயிர்களெல்லாம். அந்த வீரத்தை நீங்கள் உங்களுக்கான சுயமரியாதை வரும்போது காட்டணும். மற்றபடி வீரத்தை ஃப்ரெண்ட்ஸ் எடுக்காதீங்க, அதை பேக்கில் போட்டு வைங்க. ஸோ உறவுக்காக பாதுகாப்பான ஒரு குடும்பத்துக்குள்ளே, பாதுகாப்பான உறவுக்குள்ளே இருக்கணும்னு ஆசைப்படணும். ஆனால் அதுக்கு மேலே அவங்க தாண்டி போயிட்டாங்கன்னா, நம்ம இளைஞர்களுக்கு என்ன விண்ணப்ப வைக்கிறேன்னா, இந்த வயலன்ஸை விட்டுருக்கோம். இந்த வயலன்ஸ் எல்லாம் தேட முடியாது.
போகிறது போட்டோம், இருக்கிற உறவை பலப்படுத்து. படிப்புக்கும் எக்கனாமி டெவலப்மெண்ட், தொழில் ரீதியாக திருப்பி சொல்கிறேன், இந்தியா முழுக்க நம்மள பேர் விவசாயம் பண்ணவங்க தான் ரெட்டி, நம்மள பேர் விவசாயம் பண்ணவங்க தான் கவுடா, நம்மள பேர் விவசாயம் கடைசியாக பண்ணவங்க கவுண்டர். ஆனால் அவங்க தொழிலில் வந்ததுனால அவங்க ஜெயித்தாங்க. இன்னைக்கு 1000 கோடிக்கு மேலே தொழில் பண்ணுறவங்க தேவர் ஜாதியில் மொத்தத்துக்கே 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. சொத்து நிறையா வச்சுருப்பாங்க லேண்டுனால, ஆனால் டேர்ன் ஓவர் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க கம்மி. கவுண்டரில் 1000 பேர் இருப்பான், ரெட்டியில் 10,000 பேர் இருப்பான். இந்தியாவில் நம்பர் 1 பணக்காரன் ரெட்டி. நம்மளை மாரி அவன் ஏறு பிடிச்சி விவசாயம் பண்ணாங்க. ஸோ நம்ம எல்லாரும் தொழிலை நோக்கி பயணிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த குஜராத்திஸ் மாரி இந்த மாரி ஒரு அமைப்புகளை உருவாக்கி நீங்கள் அப்பப்போ மீட் பண்ணி உறவுகளை பலப்படுத்தணும். இந்த உறவு நமக்கு ஒரு 1000 வருஷமாக தொடர்ந்து வருது. 4 வருஷம் காலேஜ் படிக்கிற ஃப்ரெண்டு எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த உறவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல, இந்தமாரி இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு உங்கள்கிட்டலாம் பேசுகிறதுக்குரிய, நாங்கள் ஒரு தமிழக அரசியல் என்ன பண்ணலான்னு அடுத்து பல விதமாக செயல்பட்டுருக்கோம். பிஜேபிங்கிறது ஒரு எண்ண ஓட்டம் தான். ஸோ தொடர்ந்து உங்களோடலாம் நான் பேசுவோம். இன்னும் ஒரு 20 வருஷம் எங்களுக்கு இருக்குது. அதில் நம்ம சமுதாயத்தை சரிப்படுத்துறதும் நிலைப்படுத்துறதும். ரெண்டாவது ஒன்று மட்டும் சொல்லணும், நிறைய பேர் ஜாதிக்கு நல்லது பண்ணுறோமோ இல்லையோ இந்தமாரி நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கலாம். அரசியலில் வரும்பொழுது ஜாதி பேரை கெடுக்கிற மாதிரி, தேவர் ஜாதினா வன்முறை ஜாதிங்கிற மாரி. வன்முறை நம்ம எப்போ பண்ணியிருக்கோம்னா சட்டம் இல்லாட்டா பண்ணுவோம், தப்பு நடந்தால் பண்ணுவோம், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலன்னா ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்மளே சட்டத்தை மீறுற மாரி போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி அரசியல்வாதிகள் நீங்கள் புறம் கொண்டு விளக்கணும். ஏன்னா அவங்க பண்ணுறதுல சமுதாயத்துக்கு ஒரு மைனஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உணர்வோடு 3 விஷயங்கள் நான் முன்மொழிஞ்சிருக்கேன் போன இதில். அதாவது கொண்டை மறவர், அகத்தார் மறவர், செம்மநாட்டு மறவர், இந்தமாரி 56 மறவரும் அவங்க தனித்தனி சங்கங்கள் வைக்கணும். ஆனால் கல்லர், அகமுடையர் எல்லாம் சேர்ந்து 31 தேவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் அந்த சென்சஸில் நம்ம குறிக்கணும். அதை நம்ம அதுக்கு அடுத்த போராட்டத்தை நம்ம எடுக்க போகிறோம் மத்திய அரசுகிட்ட. ரெண்டாவது, தேவருக்கு எல்லா தேவருக்கும் மொத்தமாக எம்பிசி வேணும் அப்படிங்கிறதா. அதுக்குள்ளே ஒரு சண்டை இருக்கு. எம்பிசி வாங்கலாமா வேணாமா? இன்னைக்கு இதே நேரத்தில் இன்னொரு மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க, டிஎன்டி ஒரு மீட்டிங் போடுறாங்க. நான் 3 விஷயத்தை பதிவு பண்ணுறேன் இங்கே இருக்க அவையில் இருக்கிறவங்களுக்கு. இந்த டிஎன்டியில் நான் இல்லை, டிஎன்டியில் நான் ஆதரவு இல்லை. நான் அதை ஓப்பனாகவே சொல்கிறேன், எனக்கு மன வருத்தம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா டிஎன்டியில் உங்களுக்கு முதல்ல 5000 ரூபா கொடுப்பாங்க. 5000 ரூபா இல்லாமல் வியாபாரம் இருக்கான். ரெண்டாவது, டிஎன்டியை டெல்லியில் யாரோட சேர்த்து வச்சுருக்காங்கன்னா நொமாடிக் ட்ரைப்ஸோடு சேர்த்து வச்சுருக்காங்க. நொமாடிக் ட்ரைப் என்னது? நம்ம ஊர் பாஷையில் சொல்கிற நரிக்கரோட சேர்ந்து உட்கார்றதுக்காக நம்ம அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்கு பாண்டிய, சோழ, சேர பரம்பரை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ டிஎன்டி, நம்ம டிஎன்டி ஆக்கப்பட்டோம், கிரிமினல் ட்ரைப் ஆக்கப்பட்டோம். நம்ம ட்ரைபு கிடையாது. 1870 பிரிட்டிஷ் நம்மளுடைய பிரச்சனையை கட்டுப்படுத்துறதுக்காக நம்மளோட கிரிமினல் ட்ரைப் ஆக்குறாங்க. நம்ம டிஎன்டி ஆக்கப்பட்டோம், நமக்கு அது கிடையாது. நம்ம ஒரு அறிவார்ந்த சங்க இலக்கியத்தில் மறவர்னு ஆரம்பித்து பெரிய சமுதாயம், நில உரங்களை வச்சு விவசாயம் பண்ண சமுதாயம். நம்ம எப்படி பழங்குடி ஆக முடியும்? உங்கள் கூட இருந்து இன்னைக்கு முன்னேற துடிச்சுக்கிட்டு இருக்கிற தேவேந்திர வெள்ளாளர் எனக்கு ஷெட்யூல் காஸ்ட் வேணான்றான். அவனை பாராட்டணுமா இல்லையா? அவன் ஜாதியோட ஸ்டேட்டஸ்க்காக வேணாங்க. நம்ம போய் டிஎன்டி நான் பழங்குடின்னு சொல்கிறோம், நான் அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறேன். அதுக்கு எம்பிசி கேட்போம். நம்ம நிறைய பேர் நான் படிக்க வேண்டியிருக்கு, வாய்ப்பு தேவைப்படுது, எம்பிசி கேட்போம். ஆனால் தேவர் என்ற ஒற்றை வார்த்தையில் எம்பிசிங்கிறதுல நம்ம இணையணுங்கிறதா என்னுடைய பிரச்சாரமாக இருக்கிறது. ஆமோதிக்கிறவங்க கைதட்டுங்க. மகிழ்ச்சி. முத்துக்கு நிறைய கைதட்டு வரும், மதுரை முத்துக்கு. ஏன்னா அந்தளவுக்கு காமெடி பேச எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் சீரியஸாக தான் பேசி ஆகணும். ஸோ நம்மளை இணைக்கிற ஒரு புள்ளியாக தேவர்கிற புள்ளி இருக்கும். கண்டிப்பாக நம்மளை வழிநடத்துகிற ஒரு புள்ளியாக
பசுமன் தேவர் ஐயா இருப்பார். என்னுடைய பேட்ச் மட்டும் ஒரு நார்த் இந்தியன் ராமநாடு கலெக்டராக வந்தார். நான் சொல்கிறது 2007-8. அப்போ நான் அவரை பார்க்கறதுக்காக லஞ்சுக்காக போயிருந்தேன். அப்போது ஒரு 2 வார்த்தை சொன்னார். இந்த பசுமன் தேவர்னு சொல்ல ஒரு பெரிய ஒரு தாதாவாம்ல, பெரிய தாதாவாம்ல, பெரிய ரவுடியாம்ல, பல கொலை பண்ணியிருக்கிறாங்களா, ஒரு கொலையில் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களான்னு. ஏன்னா இப்போ நீங்கள் நம்ம ரவுடினாலே ஒரு எஃப்ஐஆர் போட்டால் ஒரு 4 கொலை எக்ஸ்ட்ரா பண்ணியிருப்பாங்க. எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. ஏன்னா அவர் நார்த் இந்தியன், அவர் பக்கத்தில் இருக்கிற மற்ற மக்கள் என்ன சொல்லுவான். அப்புறம் நான் 4 வீடியோ எடுத்து காமிச்சேன். அவர் பாரு அவர் என்ன பேசுகிறாரு, தேசிய தெய்வீகம் பேசிட்டு இருக்க ஞானி, அவரே அரசியலுக்கு அனுப்பிட்டு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அவர் ஒரு சாமிஜி, ஹோம் மினிஸ்டர் கொடுத்தா வேணான்றார். இன்னைக்கு பாதி பேர் எம்எல்ஏ சீட்டை ரிசைன் பண்ணிட்டு வேற கட்சிக்கு போயிட்டு இருக்கான் மினிஸ்டர் ஆகிறதுக்கு. அவர் ஹோம் மினிஸ்டர் தரேன்னு சொல்றாரு காமராஜர், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி கருத்துக்களை நம்ம தேவரை பற்றி நம்ம எவ்வளோ உயர்வாக முக்கியம் இல்லை, அவரை பற்றின உயர்வான கருத்துக்களை நண்பர்கள்ட்ட சொல்லணும், அன்பர்கள்ட்ட சொல்லணும். அவர் ஒரு முக்கியமான ஒரு ஞான முனி. இந்த சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்காகவே 1950 வந்தவர். அவர் மற்ற எல்லாத்துக்கும் பண்ணார், நமக்கு ஒரு பிம்பமாக வழிநடத்துகிறார், ஒளி பிம்பமாக வழிநடத்துகிறார். ஸோ அதையும் நம்ம மனசில் ஏற்றிக்கணும். ஸோ நேரம் கருதி இந்த வாய்ப்பை என்னை கொடுத்த மதிப்பிற்குரிய சுடலேந்து பாண்டியன் மாநில தலைவர், மாநில செயலாளர் செந்தூர் பாண்டியன் அவர்கள், என்னை அன்போடு அழைத்த மாநில பொருளாளர் கருப்பசாமி அவர்கள், எங்களோடு மேடையிலே அமர்ந்திருக்கின்ற ராஜ்குமார் அவர்கள், நம்ம சோலா சாம்பர்ஸ் காமர்ஸுடைய அண்ணன் அவர்கள். ஸோ அனைவருக்கும் என்னுடைய அன்பு நன்றிகள். இந்த உறவு தொடரட்டும். வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் இந்த உறவு விழாவில் தேவர் என்ற அடைமொழியோடு நான் கலந்து கொள்வேன். அதில் ஒன்றுமில்லை, நம் குணத்தின் மூலம் இந்த நாட்டை ஆள வேண்டுமே தவிர நாம் அறிவால் மூலம் அல்ல. அதை நாம் உறக்கச் சொல்வோம். நம்மளுடைய உரிமைக்காக நாம் போராடுவோம், தொடர்ந்து போராடுவோம், அறவழியிலே போராடுவோம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நன்றி. வணக்கம், வாழ்க, ஜெய். ஹலோ. மேல் எடுத்த நம்முடைய மாணவ மாணவியர்களை வாழ்த்தி, வெற்றி ஐஏஎஸ் குழுமத்தினுடைய இயக்குனர் நம்முடைய அமைப்பிற்காக 5 ஆண்டு காலமாக கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் பெரிய வள்ளல் ராஜகுமார் அண்ணன் அவர்களை மாணவர்களை வாழ்த்து பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். என்னுடைய உரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு கேள்வியோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கங்கே பேசிக்கிட்டு இருக்கிறத விட மேடையில் பேசும்போது நீங்கள் எல்லாரும் இங்கே எங்களோட கலந்து உரையாடுனீங்கன்னா அந்த தகவல் எல்லாருக்கும் போய் சேரும். முதல் கேள்வி, இந்த உலகத்திலேயே அழிக்க முடியாத ஒரு ஆயுதம் எது? யாராவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கரெக்டாக சொல்லிட்டாங்க. முன்னே கல்வி தான் அழிக்க முடியாத ஆயுதம். கல்வியை ஏன் ஆயுதம்னு சொல்றோம்னா, காலங்காலமாக கல்வி தான் அழிக்க முடியாத செல்வம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது செல்வம் தான், இல்லைன்னு சொல்லலாம். இந்த செல்வம்னாலே நம்ம மக்களுக்கு பணம் தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. இந்த கல்விங்கிற ஆயுதம்னா அது ஒரு நல்ல ஆயுதம் வச்சுக்கோங்க. ஒரு ஏற்கலப்பை மாதிரி, ஒரு தையல் மிஷின் மாதிரி ஒரு நல்ல ஆயுதம் வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையுமே உருவாக்கி பணத்தையும் சேர்த்து. அதனால கல்விக்கு படிக்கிற மாணவர்கள் நல்லா படிக்க, பெற்றோர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து
உங்கள் பிள்ளைங்களுக்கு அதை எந்தெந்த வகையில் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் செய்யுங்க. அதுக்கு அடுத்தால இன்னும் ஒரு கேள்வி, இப்போ நம்ம எல்லாருமே வந்து நமக்கு ஏதோ ஒரு பெர்த் சர்டிஃபிகேட், அதாவது பிறப்பு சான்றிதழ், இல்லை ஏதாவது ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நம்ம இடத்தோட சர்டிஃபிகேட் எம்பிசின்னு சொன்னாங்கல்ல, அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும்னா பெரும்பாலும் அரசு அலுவலகங்களுக்கு போகணும், இல்லை வேறு ஏதாவது தேவைகள் வந்தாலும் நம்ம சில தனியார் அலுவலகங்களுக்கு போக வேண்டியது. இந்த எல்லா அலுவலகங்களுக்கும் போகும்போது அங்கே யாரோ ஒரு நமது உறவினர் ஒருவர் அங்கே இருந்தால் நம்மளுடைய பணிகள் எவ்வளவு எளிதாக இருக்கும். இதை போல சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? எந்த அலுவலகம் போனாலும் நம்ம உறவினர் ஒருத்தர் இருந்தாருன்னா அங்கே ஒரு சான்றிதழ் வாங்குறது நமக்கு எவ்வளவு எளிதாக இருக்கும். கண்டிப்பாக மிக எளிதாக இருக்கும் இல்லையா? ஈஸியாக வாங்கிடலாம், முன்னே கேட்டு போயிடலாம். அண்ணன் இல்லை சித்தப்பா மாமா நான் எப்போ வந்தால் சரியாக இருக்கும், இந்த டைமுக்கு வந்து வாங்கி கேட்டுக்கலாம், அந்த சர்டிஃபிகேட் வேணும் எனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்து கல்வி அறிவு தான் முக்கியம். ஆங்காங்கே பேசுகிறத விட ஒரு 2 நிமிஷம் இங்கே பேசுகிறத கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் லஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லா கதையும் நம்ம பேசிக்கலாம். எல்லாருமே நம்ம உறவினர்கள் தான். இதையும் முக்கியமாக சொல்கிறேன்னா, இந்த உறவினர்கள் அங்கங்கே அலுவலகத்தில் இருக்கிறோம்னு நினைக்கிறோம்ல, அது யாரோ வந்து நமக்கு செய்ய மாட்டாங்க, நம்ம தான் அதை செய்யணும். இன்றைக்கு படித்து நல்ல மார்க் வாங்கி நம்ம இந்த பாராட்ட போகிற அத்தனை குழந்தைகளும் நாளைக்கு இதே மாதிரி ஏதோ ஒரு அலுவலகத்தில் ஒரு நல்ல பதவியில் நம்ம ஒரு பிறப்பு சான்றிதழ் வாங்க போகிறோம். அங்கே நம்மளுடைய அண்ணன் பொண்ணோ இல்லை அண்ணன் பையனோ இல்லை சித்தப்பா பையனோ வந்து ஒரு தாசில்தாரோ ஒரு சப் கலெக்டரோ இருக்குது, அவர் தான் நமக்கு அந்த சர்டிஃபிகேட்டை தரணும்னா நமக்கு எவ்வளவு எளிதாக இருக்கும். இது எல்லா அலுவலகத்திலையும் நமக்கு நடக்கணும்னா நம்மளுடைய பிள்ளைங்களை அந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நீங்கள் எவ்வளவு உழைப்பு உங்களால் பெற்றோருக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்து குழந்தைகளை நல்ல வழியில் படிக்க வைங்க. குழந்தைகளும் நம்மளுடைய தாய் தந்தையை நம்மளை எவ்வளோ சிரமப்பட்டு படிக்க வைக்கிறாங்கன்றதை நினச்சி நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு நல்லா படிங்க. உங்களுக்கு என்ன சப்ஜெக்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக படித்து நீங்கள் அடுத்தடுத்த பதவிக்கு வரணும் அப்படிங்கிற ஆசையோடு படிங்க. நீங்கள் ஆசைப்பட நீங்கள் மேலும் மேலும் வளருவீங்க. கல்வியை பற்றி நான் நிறைய சொல்ல தேவையில்லை, அண்ணன் சரவணகுமார் அண்ணன் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டாங்க. நான் ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் சொல்லிடுறேன். நான் லண்டனில் சுமார் 15 ஆண்டுகள் அங்கே பணியாற்றி தொழில் புரியும் போது அந்த ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு சிறு வாக்கியத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. நாலேஜ் இஸ் பவர். சிம்பிளாக சொல்லிடுவாங்க, அறிவே அதிகாரம். ஸோ நமக்கு நல்ல கல்வி அறிவு இருந்ததுன்னா அதுதான் அதிகாரம். அதை வச்சு தான் நமக்கு எல்லா பதவி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறது எல்லாமே. எனவே உங்கள் குழந்தைங்களை நல்லா படிக்க வைங்க. அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நான் கொடுக்குற ஒரு வாக்குறுதி, கல்வி சம்பந்தமாக எந்த உதவி தேவைப்பட்டாலும், அது பண உதவியாக இருக்கலாம், இல்லை அடுத்து என்ன படிக்கலாம்ன்ற ஆலோசனைகளாக இருக்கலாம், எந்த விதமான உதவியாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் மேடையில் இருக்கிற நம்ம தலைவர்கள் மூலமாகவோ இல்லை என்னுடைய நம்பர் இருந்ததுன்னா அந்த நம்பர் மூலமாகவோ இல்லை வெற்றி ஐஏஎஸ் கல்வி மையம், அதான் நம்மளோட நிறுவனம், நேரடியாக நம்ம அண்ணாநகரில் இருக்குது தலைமை அலுவலகம். இது போக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்திலையும் நம்ம இருக்கோம். தஞ்சாவூர், திருச்சி, நாமக்கல், சேலம் எல்லா மாவட்டத்திலும் இருக்கிறோம். காரைக்குடி எல்லா இடத்துலையுமே இருக்கிறோம். நீங்கள் எந்த அலுவலகத்தை வேணாலும் தொடர்பு கொண்டு என்னுடைய பேரையும் இல்லை தம்பியோட பேரையும் சொல்லி உங்களால் முடிந்தால் பணம் கேட்டுங்க. பணம் கட்ட முடியாதவங்க அவங்களோட நிலைமையை சொல்லுங்க. நீங்கள் எந்த பணமும் கட்ட வேண்டாம், உங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சா மட்டும் போதும். அதனால இன்னொரு 5 ஆண்டு 10 ஆண்டுகள் கழித்து எல்லா அலுவலகத்திலையும் நம்மளுடைய உறவினர்கள் இருக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு இங்கிருந்து கலைந்து செல்லும் போது நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஒரு நல்ல விஷயங்கள்ல இதை கனவாக கொண்டு போங்க. இந்த பிள்ளைங்களை படிக்க வைங்க. இப்போ பரிசு வாங்க வந்திருக்கிற அத்தனை பிள்ளைங்களையும் நான் மனமாற வாழ்த்துறேன். அவங்க அடுத்தடுத்த ஆண்டுகள் வரும் பொழுது இன்று 10ஆம் வகுப்பின் முதல் மார்க், 12ஆம் வகுப்பின் முதல் மார்க்குன்னு பரிசு வாங்குறவங்க இன்னும் ஒரு 3-4 வருஷத்தில் டிகிரி முடிச்சுட்டு அடுத்த 5 ஆண்டு ஒரு 7 ஆண்டு கழித்து இந்த பரிசு வாங்க வரும்போது
நான் சப் கலெக்டர் ஆகிட்டேன், நான் ஐஏஎஸ் ஆகிட்டேன், நான் ஐபிஎஸ் ஆகிட்டேன், அண்ணா மாதிரி ஒரு ஐஆர்எஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து பரிசு வாங்கலாம். அதை விட ஒரு மகிழ்ச்சியான தருணம் எனக்கும் இருக்காது, வெற்றி ஐஏஎஸ் கல்வி மையத்துக்கும் இருக்காது, ஏன் உங்களுக்கும் இருக்காது. அப்படி ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை விரைவில் நமது பசுமன் தேவரின் ஆசையுடன் இறைவன் நமக்கு அருள வேண்டும் என்று வேண்டி இந்த வாய்ப்பை நல்கிய சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் ஒளி அமைப்பு கொடுத்தவர்கள், இந்த மண்டபம் தந்த குழுவினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ராஜ்குமார் அவர்களுக்கு என்ஜினியர் வெள்ளப்பாடி நடத்தி கொண்டாடி வந்து வருகிறார்கள். சேதுபதி அறக்கட்டளையின் சார்பாக சைதை கணேசன் அவர்கள் நம்முடைய தலைவர், செயலாளர், பொருளாளர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். அடுத்தபடியாக பரிசளிப்பு விழா. ஏன் அனுப்புனாங்கன்னா டைம் பாஸ்க்கு, படிக்க வைப்பதற்காக இல்லை. நான் ஐஏஎஸ் படிக்கணும்னு நினச்சேன். எங்கள் அப்பா என்னை சென்னை அனுப்பலை, வீட்டிலே இருந்தால் போதும் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஆனால் இன்னைக்கு என்னுடைய கல்வி மட்டும்தான் என்னை வந்து வாழ வச்சிருக்கு. எம்காம் வரைக்கும் படித்தேன், பிஜிடிசி 1 year கோர்ஸ் முடித்தேன். அதுக்கப்புறம் நான் படித்தேன் வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் பிஎஸ்சி வந்து படித்தேன். எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் டாக்டரேட் முடிச்சது. 2 அண்ணன், ஒரு அக்கா, தம்பி, யாரும் எல்லாரும் அண்ணாவும் அக்காவும் படிக்கல. என்னோட ஒரு அண்ணன் வந்து 12th முடிச்சுட்டு ஆர்மி போயிட்டாங்க. தம்பி டிப்ளமோ தான் முடிச்சிருந்தாங்க. நான் மட்டும்தான் பிஎஸ்சி முடித்தேன். அதனால என்னோட சித்தப்பா எல்லாருமே மிக மகிழ்ச்சி அடைந்தாங்க. என்னோட சித்தப்பா யார்கிட்ட பார்த்தாலும் சொல்லி எங்கள் அண்ணன் கொண்ட டாக்டரேட் முடிச்சிருக்கோம், டாக்டரேட் முடிச்சிருக்கோம், எல்லாருக்கிட்டையும் பெருமையாக என்னை கொண்டுவார்கள். தொட்டனைத்தூர் உணர்கேணி மாந்தருக்கு கற்றனைத்தூர் மாறிடு. மணல்ல தோண்டிய இடத்திற்கு ஏற்ப நீர் ஊறிக்கிட்டே இருக்கும். அதுபோல மக்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அவர்களின் அறிவு பெருகும். நம் இனத்தவர்கள் அதிகமாக செய்யும் தொழில் என்னவென்று பார்த்தீங்கன்னா வட்டி கொடுத்து வாங்குறதான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது தவிர வேறு தொழில் சரியாது. நான் நிறைய பேர்கிட்ட பேசினேன். நம்மளுடைய இனத்தவர்கள் வந்து படிப்பதற்காக பணம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். அவர்கள் 90% மார்க் வாங்குறவங்க மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்க. 90% மேலே மார்க் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் எல்லா ஆர்கனைசேஷனும் கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்லி பண உதவி இருந்து எல்லாமே செய்கிறாங்க. 50% மார்க் வாங்குறவங்க படிக்க மாட்டாங்களா? 40% வாங்குறவங்க படிக்க மாட்டாங்களா? இல்லை ஒரு பையன் ஒரு ஃபெயில் ஆயிட்டானா அவன் அடுத்த வாழ்க்கையில் முன்னேற மாட்டானா? எல்லாருக்குமே ஒவ்வொரு செப்பரேட் நாலேஜ் உண்டு. ஸோ நம்ம படிக்கிற 90% மார்க் வாங்குறவங்கள மட்டும் ஊக்குவித்து பணம் கொடுப்பதை விட நம்ம சமுதாயத்தில் யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் வாழ்க்கையில் முன்னேற்றி விட வேண்டும். பொருளாதார நிலையத்தில் வாழ்ந்தவர்கள் இப்போ பொருளாதாரத்தில் நம்மளுடைய குலத்தவர்கள் வந்து முன்னேறிட்டாங்கன்னா மற்றவர்களை வந்து நம்ம கண்டுக்கிறே கிடையாது. எல்லாரும் நம்மளை பார்த்தா வணக்கம் சொல்லுவோம். இந்த மனநிலைமையில மட்டும்தான் இருக்கணும், மற்றவங்க கீழே தான் இருக்கணும், மேலே வந்துடக்கூடாது அப்படிங்கிற மனப்பான்மை வந்து நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்குது. ஸோ நம்ம எல்லாம் கல்வி அறிவை பெற்று வந்துட்டோம். ஸோ அந்த மனப்பான்மையில இருந்து மாறி வட்டிக்கு விடும் தொழிலை விட்டு எல்லாரும் கல்வி அறிவு பெற வேண்டும். ஸோ எல்லாரும் எப்படி படிப்பாங்க? ஸோ அவங்களுக்கு படித்தாலும் அவங்களுக்கு என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும் அப்படிங்கிற நாலேஜே இல்லாமல் இருக்காங்க. ஸோ அந்த நாலேஜை கொடுக்கணும்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளுடைய சங்கம் இருக்குது. சங்கத்துக்குன்னு ஒரு கட்டிடம் இருக்கு. அந்த கட்டிடத்தில் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ் வைக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி மட்டும் படித்து ஒருத்தன் வாழ்க்கையில் போக முடியாது. என்ன மெரைன் கோர்ஸ் இருக்கு, 6 months மெரைன் கோர்ஸ். டிகிரி முடிச்சுட்டு ஒரு 6 months மெரைன் கோர்ஸ் போச்சுன்னா அந்த ஒரு கோர்ஸ் 6 months படித்தா போதும். ஓகே, 6 months படித்தா போதும், ஷிப்பில் வேலைக்கு போகணும், லேக்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ என்ன படித்தா என்ன வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிற கல்வி அறிவையும் புகட்ட வேண்டும். மாதம் மாதம்
என்பதை கூறி அவர்களை கல்வியில் உதவி செய்து பொருளாதாரத்தில் மேம்படுத்த வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம் இனத்தவர்கள் மேக்சிமம் 1 கோடி பேர் இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய ஃபண்டோட பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2,81,167 ஒன்லி. 2,81,167 ரூபாய் தான் இருக்கு. ஏன் அந்த 1 ரூபாய் 1 கோடி பேர் ஒவ்வொரு ரூபாய் கொடுத்தா போதும், இதோட ஃபண்டு வந்து ரைஸ் ஆகும். நிறைய மாணவர்கள் படிப்பதற்கு அது உதவியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. சங்கத்தினுடைய வரவு செலவு ஏற்கனவே எல்லாருக்கும் அனுப்பியிருக்கிறோம். அதை படித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தவறாக இதை புரிந்துள்ளார்கள் என்று நினைக்கிறேன். அடுத்தபடியாக வரிசையில்